ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போல்லாம் ஒவ்வொரு ஊரோட ஸ்பெஷல் ஃபுட் ரெசிபிலாம் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பச்சைப்பயிறு குழம்பு, அது கூட கல்யாண வீட்டு ஸ்டைலில் வாழைக்காய் ஃப்ரை அண்ட் வைகாசி விசாகம் வேறு வந்துருந்துச்சு. முருகனுக்கு ஒரு சில பிரசாதம்லாம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அந்த விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சைப்பயிறு குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு பச்சைப்பயிறு ஊற வச்சு ஒரு 2 hours கழித்து எடுத்துக்கிட்டேன். நம்ம வறுத்தும் கூட பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம். அது கூட 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா, 2 தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு சால்ட்டு சேர்த்துட்டு இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சனால பச்சைப்பயிருக்கு ஒரு விசில் விட்டோன்னா போதும், கரெக்டாக இருக்கும். அது விசில் வர கேப்பில் வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு வாழைக்காவை தோல் லைட்டாக சீவிட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஆயில் போட்டுட்டு நம்ம வாழைக்காவை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். வாழைக்காவை கட் பண்ணிட்ட உடனே நம்ம ஃப்ரை பண்ணிடணும். அப்படி கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும். மேக்ஸிமம் நிறைய ரெசிபிஸ் அம்மா கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஒரு சிலது தெரியாதெல்லாம் ரீல்ஸ் யூடியூப் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பச்சைப்பயிறு குழம்பு நாங்கள் வேறு மாதிரி பண்ணுவோம். பட் இந்த தடவை நான் கொங்கு ஸ்பெஷல்லே ஆத்தென்டிக்காக பண்ணலான்னு தான் சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். வாழைக்காய் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா குழம்புக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மல்லி, 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டு கோர்ஸாக பவுடர் பண்ணிக்கிட்டேன். விசிலும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பயிறு நல்லா வெந்திருந்துச்சு. இப்போ இதில் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அதை வடிச்சிட்டு நம்ம மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை மட்டும் அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டேன். பிகாஸ் இதுலேருந்து தான் பேபிக்கும் கொடுக்க போகிறேன். அதனால் ரொம்ப ஸ்பைஸியாக இன்னும் சாப்பிட பழகலை. அதனால இதிலேருந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். முன்னாடியை விட இப்போல்லாம் நான் அதிகமாக சட்டி தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் அந்த டேஸ்ட் எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்குது. அதனால் இப்போ குழம்பும் சட்டியில் தான் பண்ண போகிறோம். ஒரு சட்டி வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 15 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம அரைச்ச பவுடர் அதையும் இது கூட சேர்த்துட்டு கடைஞ்ச பச்சை பயிரையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தளன்னு வேணும்னா தண்ணியோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நான் சாம்பார் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் போட்டிருக்கேன். இது போல் கொதி வந்ததுக்கப்புறமா 5 minutes கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பானையில் ரொம்ப பிடிச்சதே அது ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் இது மாதிரி பபிள்ஸ் கொதிச்சிட்ருக்கும். அது பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழம்பு ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்போ வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் போட்டு கடுகு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டேன். அது கூட கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்திருக்கேன். 2 பட்டை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 1/2 மூடி தேங்காய் சேர்த்துட்டு கோர்ஸாக அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்சது மட்டும் நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அதனால தான் கிளியராக மெஷர்மெண்ட்டோட சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 minutesக்கு ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 minutesக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த வாழைக்காயும் இது கூட சேர்த்துடலாம். நான் வாழைக்காய் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா அது மேலே சால்ட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருந்தேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ கூட நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 minutesக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், கல்யாண வீட்டு ஸ்டைல் வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரசம் பண்ணிடலாம். ரசம் ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி தான். ஆனால் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி ரசம் பண்ணுவீங்கன்னு. அதனால் குவிக்காக ரெசிபி ஷேர் பண்ணிடுறேன். ஆயில் போட்டுட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு கறி லீவ் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகா கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டேன். 3 பூண்டு பல்லு சேர்த்துருக்கேன், தோலோட தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கோர்ஸாக அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன். ஒரு லெமன் சைஸ் புளி, 2 தக்காளி அதை ஒரு 300 ml தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது போல் ஃபைனலாக கொதி வர ஆரம்பிக்கும். அப்போ நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஃபைனலாக மல்லி இலை தூவிட்டோன்னா ரசம் ரெடி. இதுக்கப்புறம் எல்லோரும் தண்ணி சேர்ப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோம். இப்படி இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுட சுட சாதம், அது கூட நம்ம பண்ண கல்யாண வீட்டு ஸ்டைல் வாழைக்காய் ஃப்ரை, சாதத்து மேலே 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அது மேலே நல்லா தாராளமாக பச்சை பயிறு குழம்பு,
நெக்ஸ்ட்டு ரசமும் வச்சுட்டு ஃபைனலாக நம்ம வீட்டில் பண்ண வத்தல் வச்சு லஞ்சு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தது. பேபிக்கும் லஞ்சு ஃபீட் பண்ணிவிட்டு அவளையும் தூங்க வச்சதுக்கப்புறமா உடனே பிரசாதம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதத்தில் இந்த பாசிப்பருப்பு பாயசமும் ஒன்று, சக்கரை பொங்கலும் ஒன்று. சரி பாயசம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சிட்டேன் குக்கரில். வேக வச்ச பாசிப்பயிறு கூட நான் பவுடர் பண்ண வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். பாகா கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வெல்லத்தோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறோம். பாயசம் பண்ணதுக்கப்புறமா இங்கே சாமிக்கு வந்து பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேபியை கிளப்பி அவளையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும். அதுதான் பெரிய டாஸ்கே. ஸோ இப்போ வந்துட்டு ஃபைனலாக நெய் போட்டுட்டு முந்திரி திராட்சை அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி அதையும் இது கூட வந்து சேர்த்துட்டு நெய்யிலேயே வறுத்ததுக்கப்புறமா பாயசம் கூட சேர்த்துக்க வேண்டியதான். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பாயசம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சேர்க்கணும், இல்லைன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த பவுடர் பண்ண வெல்லம் பார்த்திங்கன்னா கலர் நல்லா வருது, ஆனால் ஸ்வீட்னஸ் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கு. அது ஏனே தெரில. நானும் 2-3 பிராண்ட் வந்து ட்ரை பண்ணிட்டேன். நான் பாயசம் பண்ணுற கேப்லேயே அம்மா வந்து இதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டாங்க. பன்னீர் ஜவ்வாது இதெல்லாம் போட்டால் நல்லா வந்து வாசமாக இருக்கும். பூஜா ரூம் டூர்லேயே வந்து சொல்லியிருப்பேன். அப்படியே நம்மளுக்கு ஒரு கோயிலில் இருக்க ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து சாமி எல்லாத்துக்குமே வந்து பூலாம் வச்சுட்டேன். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எண்ணெய் திரிலாம் போட்டு ரெடியாக வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு அம்மாவை விளக்கேற்றிட்டு கோவிலுக்கு அனுப்பிடணும். பிகாஸ் வந்து கோவிலில் வந்து முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் வந்து பால் வாங்கி கொடுத்துட்டு நம்ம அதை பிரசாதமாக எடுத்துக்கும் போது ரொம்பவே விசேஷம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து அம்மாவை விளக்கேற்றிட்டு கோவிலுக்கு போக சொல்லிட்டேன். முருகனுக்கு எப்போவுமே வந்து சஷ்டி விரதம், வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், தைப்பூசம் இதெல்லாம் வந்து தவறாமல் ஃபாலோ பண்ணுவேன். இதை சொல்லும்போது தான் ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. கட்டாரில் இருக்கிறப்ப இப்படி தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சூரிய பகவானுக்கு சூடம் காமிச்சிட்டு இருந்தேன். அப்போ அங்கே ஒருத்தவங்க குடியிருந்தவங்க டக்குன்னு ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இங்கே ஏதோ பூஜைலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. என்னோட ஹஸ்பண்டும் என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், இங்கெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹவுஸ் ஓனர் ரொம்ப ஜென்யூன், இந்த மாதிரிலாம் இங்கே பண்ணக்கூடாது, நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு, ஹஸ்பண்ட் சொன்னதும் கரெக்டு தான், நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துட்டு ஆகணும். போய் நம்ம அரபு கண்ட்ரியில் அதுவும் ரெண்டலுக்கு இருக்கிறப்ப இதெல்லாம் நம்ம வெளியில் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ மை கருத்து வாட் ஐ எம் சேயிங், இங்கே இருக்கிற வரைக்கும் எல்லா பூஜையும் ஃபாலோ பண்ணுவோமே, அவ்வளோதான். நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டு வீட்டில் விளக்கேற்றிட்டு தான் கோவிலில் போயிட்டு நம்ம சாமி கும்பிடணும். ஸோ இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேபியும் கிளப்பி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். நல்ல வேளை நான் போனதுக்கப்புறம் தான் கோவிலில் பூஜையும் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நல்ல கண்குளிர பாலபிஷேகமும் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கும் வந்து காமிச்சா உங்களுக்கும் முருகனோட அருள் ஸ்ட்ரைட்டாக வந்து விஷுவலாக வந்து கிடைக்கும். பிகாஸ் நிறையா பேர் பேபி கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்க சொல்கிறீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்காகவும் நம்ம வந்து வேண்டிக்கலாம். நிச்சயமா சாமி கும்பிடு. அவ்வளோதான். கோவில்லையும் பூஜை ரொம்ப நல்லா முடிஞ்சது. முருகன் வள்ளி தேவானைக்கு ரொம்ப அழகாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பேபியை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கோவிலை சுற்றி வந்துட்டு இருந்தோம். இப்போல்லாம் அழகாக சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டா. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க ரெசிபி எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்டும் தான் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாமி